Taste the Daily. அதிமுக ஆட்சியில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முதலிடத்தில் இருந்த தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியில் 3வது இடத்திற்கு பின்தங்கிய அவலம். கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட ஆரம்பிக்காத ஸ்டாலினின் திராவிட மாடல் கமிஷன் கரப்ஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாட்டில் ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்ய நிலக்கரியின் பங்கு குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி. கடந்த ஆண்டு 264 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு 1260 பில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பதில். நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் பசுமை ஆற்றலை பயன்படுத்துவது தொடர்பாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மொத்தம் 80 விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றல் பயன்பாட்டுக்கு மாறியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பதில். சென்னை புழல் மத்திய சிறையில் கைதி ஒருவருக்கு கஞ்சா சப்ளை செய்த சிறை கண்காணிப்பாளரை கைது செய்யாதது ஏன்? திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையில் சிறையிலேயே கஞ்சாவிற்கும் அவலம். சென்னையில் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமின் போதைப் பொருள் விற்பனை செய்த இளம்பெண் உட்பட 2 காருடன் சிக்கினர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததே போதைப் பொருள் விற்பனைக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 7 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூருக்கு விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. கஞ்சா வேட்டை என புழுகும் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் வியாபாரிகளின் கேந்திரமாக இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை விமான நிலையத்தில் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட விமான ஊழியர் சிக்கினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் உதவி பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லா நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மது போதையில் மகனை கொன்ற தந்தை சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் மது பழக்கத்தால் சீரழிந்து வரும் குடும்பங்கள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் தமிழக கடற்பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். வரும் 18ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கழக பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் விவகாரத்தில் எழுப்பிய நேரடியான கேள்விக்கு கடைசி வரை பதிலளிக்காமல் திணறிய விடியா திமுக அரசு. தமிழக மக்கள் பார்த்து சிரித்ததை மறைக்க தன்னிலை மறந்து பிதற்றியுள்ள சட்டமந்திரி ரகுபதிக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடும் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகர்மன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. சொத்து வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட வரி உயர்வு ரத்து செய்ய கோரி நூதன முறையில் திமுக அரசுக்கு எதிராக கோஷம்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே திமுக நாடாளுமன்ற உறுப்பினரின் சொந்த ஊரில் குடிநீர் முறையாக விநியோகிக்காத அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை கைது செய்தது ஏவல் துறை. மக்களை வஞ்சிப்பதோடு போலீசாரை ஏவி விட்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் தெருநாய்கள் தொல்லையால் அச்சத்துடனேயே வரும் நோயாளிகள். நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஏம்பலம் கிராமத்தில் சாலையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் பள்ளி மாணவர்கள் அவதி. இருளர் இன மக்கள் வசிக்கும் இப்பகுதியில் ஸ்டாலினின் அரசு எந்தவித பணிகளையும் மேற்கொள்ளாததால் மழைநீரில் பள்ளிக்கு நடந்து செல்லும் மாணவர்கள். தண்ணி இடுப்பாழ வந்ததுனால எங்களால் போகவும் முடியல. ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர் இருக்கிறதுனால கஷ்டமாகவும் இருக்குது. இங்கே சாப்பாட்டு செலவு காசும் இல்லை. வேலைக்கும் போகிறதுக்கு இங்கே ஆழமாக இருக்குது. பள்ளங்கள்லாம் வேறு இருக்குது. பூச்சிகள்லாம் விஷப்பூச்சிகள்லாம் அதிகமாக இருக்குது. எங்களால் பயமாகவும் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சாலை உயர்த்தி கட்டுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வெள்ள நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். அண்ணா கிராமம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 12 ஊராட்சிகளில் 11 ஊராட்சிகளில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருப்பதால் நிவாரணத்தை வழங்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் ஓம்பந்தூர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு எந்த உதவியையும் திமுக அரசு செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு. குறைந்தபட்ச ஆதார விலை, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள். டெல்லியை நோக்கி டிராக்டரில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. டெல்லி செல்ல விடாமல் போலீசார் தடுப்பதால் வரும் 18ஆம் தேதி பஞ்சாபில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் அறிவிப்பு. 13,000 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்பார்கள் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க கோரி டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் போராட்டம். விஜய் திவாஸ் தினத்தையொட்டி போரில் வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி. சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை. கோவை உக்கடம் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் இளைஞர் உயிரிழப்பு. சுகாதார சீர்கேடு நிலவுவதால் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள். மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை.
வேலூரில் மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் அகற்றும் லாரியில் சிக்கி ஐடி பெண் ஊழியர் தலை நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். விபத்து குறித்த பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கடலூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் மிதந்த 2 பச்சிளம் குழந்தைகளின் சடலங்கள் மீட்பு. குழந்தைகள் ஆற்றில் வீசி கொல்லப்பட்டார்களா என போலீசார் விசாரணை. அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே முதலில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தடை செய்து மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக இருந்த தமிழகம். விளம்பர மோகத்தில் மூழ்கியிருக்கும் ஸ்டாலின் அரசு மஞ்சப்பை என விளம்பரம் தேடுவதில் மட்டுமே கவனம் செலுத்தியதால் இந்திய அளவில் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகம் உள்ள மாநிலமாக மாறிய தமிழகம்